இந்தியாவை பொறுத்தவரையும் ரஃபேல் ஜெட்டை மீண்டும் ஆர்டர் பிளேஸ் பண்றோம். இது இன்னைக்கு உலகளாவிய ஒரு பரபரப்பு. காரணம் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஆட்டம் சூடு பிடிச்சிடும். காரணம் ஆப்போசிட் பார்ட்டி வாங்கும், இல்லை ஏற்கனவே ஆப்போசிட் பார்ட்டி வாங்கி இருக்கும், இல்ல அந்த இடத்துல ஒரு யுத்தத்துக்கான ஹீட்டு ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது யாரோ ஒரு சின்ன நாடு வாங்குது அப்படின்னா அது பெரிய விஷயமாகாது. ஆனா இந்தியா போன்ற ஒரு பெரும் நாடு, அதுவும் ஆசிய பகுதியில அடுத்த ஒரு பெரிய அளவு ஒரு யுத்தத்துக்கு வெயிட்டிங்னே சொல்லலாம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அமெரிக்கா என்னைக்கு சீனாவை நோக்கி போனாலும் சரி, இல்ல ஈரானை முடிச்சு கட்டினாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா இந்த பகுதியும் பெரிய அளவு ஃபோக்கஸ் கிடைக்கும். அதோட ஒரு விளைவாக தான் அமெரிக்கா பங்களாதேஷ்க்குலாம் ஆயுதம் விற்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். ஆனால் அதை நம்ம இங்கே பார்க்க போகிறது இல்லை. இந்தியா ரஃபேல் ஜெட்டு வாங்குது. ரஃபேல் மட்டும் கிடையாது, S-400க்கான மிசைல்களும் வாங்குறோம். அதே மாதிரி அமெரிக்கா கிட்ட இருந்து கண்காணிப்பு விமானங்களும் வாங்குறோம். ஏறக்குறைய 3,00,000 கோடியை பம்ப் பண்ண போறோம். இது பெரிய அளவு. ஆனா அமெரிக்காவோட டீல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இம்புட்டு பெரிய ஆஃபரை எப்படி அமெரிக்கா விட்டுச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. நீ விடாட்டி மொத்தமும் போயிருங்கிற மாதிரி தான் இந்தியா சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு. காரணம் என்னன்னா, இப்ப 114 ரஃபேல் ஜெட் வாங்க போறோம், அமெரிக்கா F-35 வாங்கிக்க அப்படின்னு அடம் பிடிச்சான். F-35 வாங்குறதே மிகப்பெரிய ஒரு வேலை. ஏன் அப்படின்னா, எல்லாத்த காட்டிலும் இன்னைக்கு ஹைலி காஸ்ட் எது அப்படின்னா F-35 தான். அது போக ரஷ்யாவும் ஈக்குவலா தயாரிச்சு வச்சுட்டு இந்தியா கிட்ட விற்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப சரியான போட்டி. ரஷ்யா அதை வாங்கினா அமெரிக்கா தடை போடுறேன்பா, அமெரிக்கா அதை வாங்கினா ரஷ்யா தடையெல்லாம் போட தேவையில்லை. அமெரிக்கா தடை போட்டா என்ன எஃபெக்டை சந்திக்கணுமோ அந்த விமானத்துக்கு தீனி போட்டே அந்த நாடு அந்த எஃபெக்டை சந்திக்கணும். சரி பரவாயில்லப்பா, தீனி போட்டுக்குவோம், இப்ப என்ன யுத்தம் வந்தா போய் ஜெயிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்டா அன்னைக்கும் அமெரிக்காவோட அனுமதி வேணும். காரணம் ரிமோட் அமெரிக்கா கிட்ட இருக்கும். ஜெட்டு பறந்துகிட்டு இருக்கும் போதே அவன் லேண்டிங்னு சொன்னானா லேண்டிங் ஆயிருங்கிறாங்க. அந்த அளவுக்கா இருக்குன்னு கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு வீரியமா பல ஆபரேஷன்களை அமெரிக்கால இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர்கள் நினைச்சாதான் நம்மளால இங்க ஃபயரே பண்ண முடியும். அப்புறம் அது உலகத்தோட உச்சகட்ட விமானம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? பேப்பர்ல எழுதி ஜோப்ல வச்சுட்டு போய் தொலைச்சிட வேண்டியது தானேங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய சிக்கல். இதுக்கு அடுத்த சிக்கல் அப்படிங்கிறது நம்ம பெருசா பாக்குறது, அந்த விலை ஒரு பக்கம், மெயின்டெனன்ஸ் ஒரு பக்கம். ரஷ்யா இதை மீறி படாடே அப்படின்ட்டு நம்ம பாட்டு ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட முடியும் ரொம்ப சுலபமா. ஆனா அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் ஒரு சந்தேக பார்வையிலேயே இருக்கு. மெயின்டெனன்ஸு காஸ்ட்டு அதே மாதிரி கூட இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனை நமக்கு இருக்கு. நமக்கு மட்டும் கிடையாது, இந்த ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரை நோக்கி போகக்கூடிய எல்லா பிளேயருக்குமே இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியாவை பொறுத்த வரையும் 5th ஜென்ரேஷனை உள்ளூர்லயே தயாரிச்சிடணும். அது போக 6th ஜென்ரேஷனை நோக்கி என்னைக்கோ போயிட்டாங்க. அதை வெளியில வரவும் அதை பர்ச்சேஸ் போயிடணும். இந்தியா 5th ஜென்ரேஷனை தயாரிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கோட உள்ளுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் இன்னைக்கு நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது, நம்ம கிட்ட பெரிய அளவு தேவைக்கு ஏற்ப ஃபைட்டர் ஜெட் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறதான். உதாரணத்துக்கு ஒரு ஸ்குவாட்ரன் தேவை, ஒரு 40-42 ஸ்குவாட்ரன் தேவை அப்படின்னா நம்ம கிட்ட 29 தான் இருக்கு. இதையே நம்ம பெரிய அளவு இப்ப ஃபில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். இப்படி கட்டாயத்துல இருக்கும்போது அப்படி திரும்பி பார்க்கும்போது இதுல 10 ஸ்குவாட்ரன் கிட்ட ரிட்டையர்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள இந்தியா நிக்குது. இப்பதான் இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சுக்கணும். ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்தவரை இந்த பயலுக தயாரிச்சே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தளபதியே சொன்னார். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்துதான் இமீடியட் போ ரஃபேல் அப்படின்னு தூக்கிட்டோம். ரஃபேலை வாங்கும்போது கூடுதலா இன்னொரு அட்வான்டேஜ் நமக்கு வரும். என்ன அப்படின்னா F-35 ரிமோட் அங்க இருக்கிற மாதிரி இப்போதைக்கு நம்ம கிட்ட உள்ள எல்லா மிசைல்களும் F-35 பொருத்தி விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ரஃபேல்ல விளையாட முடியுது. அப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இப்ப இந்த பர்ச்சேஸ் மூலியமா ஒரு 7 ஸ்குவாட்ரனை ஈஸியா நம்மளால ஃபில்ஃபில் பண்ணிட முடியும். இவ்வளவு மைலேஜை விட்டு கொடுத்துட்டு பின்னாடி F-35 5th ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ள இந்தியா சிக்கிக்க விரும்பல. இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை எந்த பிளேயருமே எதிர்பார்க்கல. பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டு, சட்டுன்னு இந்த பக்கம் போயிட்டாங்க. அதே சமயம் இது 4.5 தானே ரஃபேலை பொறுத்தவரை. 5th ஜென்ரேஷன் இல்லையே அப்படின்னு சொன்னா அதை நாங்களே தயாரிச்சுக்கிறோம், 6th ஜென்ரேஷனை பத்தி பேசிக்குவோம் அப்படின்னு வெயிட்டான ஒரு ஆர்டரை இந்தியா ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு. ரஃபேலை பொறுத்த வரையும் இல்லை கணிசமான ரஃபேல்கள் இந்தியாவிலேயே அசம்பிள் பண்ணப்படும். அது அடிஷ்னல் மைலேஜ் நமக்கு.
சீனா, பாகிஸ்தான முழு அளவுல எதிர்க்கிறக்கு இந்தியா தயாராயிருச்சு அப்படிங்கிறதான். இல்ல பாகிஸ்தானை எதிர்க்கிறக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா சீனாவ பொறுத்தவரை அவன் 50 ஸ்குவாட்ரனுக்கு மேல வச்சிருக்கான். அதோட பெர்ஃபார்மன்ஸ், அவர்கள் பைலட்டோட திறமைகள் அப்படிலாம் பேப்பர்ல எழுதி வச்சோம் அப்படின்னா, அவனே ப்ளீஸ் பேப்பரை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பெரிய அளவு படைபலம் அப்படிங்கிறது தயார் நிலைக்கு வேணும். அதோட மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்ப யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல இந்தியா எடுத்து வச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இதுக்கான போட்டி ஏகப்பட்டது ஓடிக்கிட்டு இருக்கும்போது, சட்டுன்னு ஒரு பச்சை சால்ரை குடுத்துட்டு, அதே சமயம் அதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறத வெயிட்டா டிஸ்ப்ளே பண்ணி விட்டனால, இப்ப பேச்சுவார்த்தை டாரிஃப் வார் பேச்சுவார்த்தையில ட்ரேட்ல தானே ஜாஸ்தியா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரேட்ல இந்த டீல்லாம் தூக்கி ஈஸியா இந்தியா வெளியில வைக்கும்னு அமெரிக்கா எதிர்பார்க்கல. அமெரிக்கா கூட டீல்ல இருக்கும்போது ரஃபேல் மாதிரி டீல் எல்லாம் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சீனாவும் நம்பல. இப்ப எதிரிகள் எல்லாரும் ஷாக்கு. இந்தியாவோட டிஃபென்ஸ் வேகத்தை பொறுத்து. அதே மாதிரி களத்திலையும் வேகம் காட்டும் போது எதிரிகள்லாம் தெரிச்சு ஓடுவார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை.